24 ஆகஸ்ட் 2021 டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி 30 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி நம்ம ஸ்கேல்பிங்கில் 35,000 புட் ஆப்ஷன் நம்ம ஆப்ஷன் ரைட்டிங் போயிருக்கோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இது நம்ம ஆப்ஷன் பையிங்கும் பண்ணலாம், செல்லிங்கும் பண்ணலாம். இப்போது இந்த வாரம் நான் ஆப்ஷன் ரைட்டிங் ரொம்ப கம்மியான மார்ஜினில் எப்படி பண்ணலான்றதை நான் சொல்லிகிட்ருக்கேன். அதன் அடிப்படையில் 35,000 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். மற்றும் ஹெட்ஜிங்காக 33,600 புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். இந்த ஹெட்ஜிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மார்ஜின் கம்மியாகிறதுக்காக தான். உதாரணமாக இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இப்போது 35,000 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கோம், 33,600 புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒன்லி 48,000 தான் தேவைப்படுது ஒரு லாட்டுக்கு. பட் அதோட இன்னும் கம்மி தான் தேவைப்படுது. இருந்தாலும் 48,000 காட்டுது. நாம் 4 லாட், அதாவது 4 குவான்டிட்டி நம்ம எடுத்திருக்கோம். ஏன் 4 குவான்டிட்டி எடுத்துருக்கோம்னா, எனக்கு ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம குவான்டிட்டி பொசிஷனல் சைசிங் பண்ணணும். முதல்ல நமக்கு ஸ்டாப் லாஸ் கூட இருந்ததுன்னா நமக்கு பொசிஷனை குறைச்சிக்கணும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பொசிஷன் கூட்டிக்கணும். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் பேஸ்ட் ஆன் யுவர் கேபிட்டல். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் இப்போ கூட இருக்குன்ற போது, இப்போ நான் 137 ஷார்ட் அடிச்சு இல்லை 140 ஷார்ட் அடிச்சு 205னா எனக்கு 60 பாயிண்ட் வருது. நான் 60 பாயிண்ட் வச்சு 8 லாட் போடுறதுல அர்த்தம் இருக்காதுன்றதுனால நான் 4 லாட் போட்டிருக்கேன். ஏன்னா என்னால் ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாது இந்த ட்ரேட்லன்றதுனால. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது 35,000 புட் ஆப்ஷன் 4 குவான்டிட்டி ஷார்ட்டில் இருக்குது. அதே போல் 33,600 புட் ஆப்ஷன் 4 குவான்டிட்டி அந்த மார்ஜின் கம்மி பண்ணுறதுக்காக பை பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் விஷயம். இப்போ எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 700 800 இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம 35,000 புட் ஆப்ஷன் செல்லிங் போயிருக்கோம். இதே 34,800 கால் ஆப்ஷன் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பையிங்கில் போயிருந்தா கூட நமக்கு 457லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 520 ரூபா நமக்கு அதுலேயும் ப்ராஃபிட் தான், அதுலேயும் லாஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்முடைய கான்செப்ட் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது நம்முடைய கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுதான் நமக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டான இடத்துல எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 466 அந்த ரேஞ்சில் எடுத்திருப்போம் ஆஸ் யூஷுவல். நமக்கு 515 நேரத்துக்கு நம்ம வெளியில் வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இது ரொம்ப, அதாவது ப்ராபபிலிட்டி கூட்டணுன்றதுனால தான் நேற்றே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இதில் ப்ராபபிலிட்டி கூட்டணுன்றதுனால தான் இது போட்டிருக்கிறேன். இப்போதைக்கு பார்க்குறோம், நமக்கு ஒரு 1,300 ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 136 140 இந்த ரேஞ்சில் செல் பண்ணியிருக்கோம். நமக்கு எவ்வளோ மைனஸில் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. அவ்வளோதான், 20 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் இல்லை, நமக்கு லாஸ் அவ்வளோவா இல்லை. கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை பண்ண இடத்துலேருந்து இப்போ கீழே வந்திருக்கு. மேபி ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த 467 அந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோன்னா அதே 10 பாயிண்ட் தான் லாஸில் இருக்குது. ஆனால் இன்னும் டைம் டிகே போக போக இன்னும் மார்க்கெட் சைட்வேஸ் போகிற பட்சத்தில் நமக்கு இந்த கால் ஆப்ஷன் ஆனது, அதாவது பையிங் சைடில் போனது இன்னும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புட் ஆப்ஷன் மேலே ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு P&L பார்த்தீங்கன்னா ஒரு 1,560 ரூபாய் கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம் 11 மணி 27 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம 136 37 ஷார்ட் அடித்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு லாபம் ஒரு 6,650 ரூபா இருக்குது. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 460 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு 6,170 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இது நம்ம ஷார்ட் அடித்தது. சப்போஸ் நம்ம பை பண்ணியிருந்தோம்னா கூட அந்த பை பண்ணது ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பண்ணியிருப்போம் 200 பாயிண்ட் இந்த மணி கால் ஆப்ஷனு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுவும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பட் நம்ம ஷார்ட் எடுத்ததுனால ஷார்ட்டில் எடுத்தது நமக்கு இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், கரெக்டாக நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆக போகுது. 69 இருக்குது. 67 கிட்ட நமக்கு ஒரு 2 லாட் கட் ஆகிடும். இப்போதைக்கு 4 லாட் இருக்குது. 4 லாட்டில் பார்த்தீங்கன்னா 2 லாட் கட் ஆகிடும். 67 கிட்ட வரணும். 4 லாட்டில் 2 லாட் கட் ஆகிடும். இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 7,700 ரூபா கிட்ட இருக்குது. இன்னொரு 2 பாயிண்ட் ஹார்ட்லி கட் ஆச்சுன்னா ஒரு 8,000 ரூபா கிட்ட வந்துடும் ப்ராஃபிட்டு.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கு. கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 லாட் கட் ஆகிடுச்சு. நெஸ்ட்லேயும் கட் ஆகிடுச்சு. 7800 கிட்ட இருக்குது ப்ராஃபிட்டு. நமக்கு வந்து 2 விஷயம் தான். ஒன்று வந்து ஒன்றா நம்முடைய டார்கெட் வரணும், இல்லை நமக்கு தேவையான அந்த டேஸ் ப்ராஃபிட் டார்கெட் வரணும், இல்லை இது அச்சீவ் ஆகணும். இப்போதைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நமக்கு ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 70 கிட்ட வந்துருச்சு. இன்னும் கீழே தான் வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம். ஒரு 7500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இருக்கிறது 2 லாட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 70 rupees ரேஞ்சில் வந்துருச்சு ஆப்ஷன். இருக்கிறத போதும்னு கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து செல் எக்ஸிட் கொடுத்துட்றோம். ரோபோவில் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. அதே போல் நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ், அதாவது ஹெட்ஜிங்காக வச்சுருந்ததும் கட் பண்ணிக்கிறோம். அதுவும் கட் ஆகிடுச்சு. ஒரு 7400 7500 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.